ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸுக்கான சம்மரி தான். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸோட சம்மரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் நெட்வொர்க் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் டிசி அண்ட் ஏசி சர்க்யூட்ஸ் தான் பார்த்தோம். அதில் தெவெனின்ஸ் தியரம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்ஸ் தியரம்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இல்லை சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். பட் இதில் நம்ம தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ தியரம் what it states அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it states that any two terminal linear network having a number of voltage, current sources and resistance can be replaced by a simple equivalent circuit that is consisting of a single voltage source and series with the resistance. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 டெர்மினல் லீனியர் நெட்வொர்க்கில் எத்தனை நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை கரண்ட் சோர்ஸோ ரெசிஸ்டன்ஸோ இருந்தாலும் we can replace it by a simple equivalent circuit. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா, இட் இஸ் அ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னு சொல்லலாம் across the 2 terminals of network. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பிட்வீன் த டெர்மினல்ஸ்னு சொல்லலாம். வித் எல்லா எனர்ஜி சோர்ஸும் நம்ம வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுதான். ஸோ நமக்கு ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, அந்த நெட்வொர்க் நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா ஒரு VTH, தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், RTH. ஸோ VTHங்கிறது தெவெனின்ஸ் வோல்டேஜ், RTH தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய சர்க்யூட்டாக இருந்தாலும் இந்த 2 டேர்முக்குள்ள கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு எடுக்கிறப்ப ஸோ இப்போ எனக்கு இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் இருக்க வோல்டேஜ் தான் தெவெனின்ஸ் வோல்டேஜ் எடுத்துப்போம். அதே RTH அதாவது தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இது எப்பவுமே தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, வோல்டேஜ் சோர்ஸஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு we will calculate the resistance. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் தியரம். ஸோ யூ வில் ரீப்ளேஸ் அ நெட்வொர்க் பை அ வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாராவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களாலும் சரி, வேறு ஏதாவது டெக்னிக்கலுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கனாலும் நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. So thank you.